இவங்களுக்கு சொம்பு அவங்களுக்கு சொம்பு அப்படிலாம். ஆனா இந்த சபரி வந்து உங்களோட ஃபால்ஸ் ஃபேக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஒயில்ட் கார்டை உடச்சு விடணும் தான் அடிப்பேன். அவங்களுடைய அந்த கேம் பிளானிங் அதை ஓப்பனா இது வந்து ஒரு ராங்கான எக்ஸாம்பிள் ஆகிடுமோன்றது. ஃபஸ்ட்டு வந்திருக்காருப்பா, ரொம்ப அடிக்காதீங்கப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் நம்ம அடித்தோம். ரஜினே வந்து விஜய் சேதுபதி சொல்லிடுறேன் நான். இல்ல சேது ஃப்ரெண்ட்ன்றதுனால சேது அப்படின்னு சொல்லிடுறேன். நான் சேது கிட்ட பேசுகிறேன். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இங்க காட்டாதீங்க. ஆனா ஒரு சில விஷயங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. 18+லாம் நான் அதை பத்தி பேசவே மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை. ஸோ கம்மிங் பேக் ரேங்கிங் ஒரு நடந்தது. முதல்ல அது வின்னர் கேட்டகரி ரேங்கிங் இதே கிடையாது. அது முதல்ல அது இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா எல்லா மூணு பேருமே உங்கள் கேட்டகரியில் உங்களால் நீங்கள் இல்லைன்னா நான் சொல்கிறேன், இல்லைன்னா உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் ரேங்கிங்கில் மெச்சூரிட்டி, மாக்கிங், புல்லிங் அண்ட் ஸோ கால்டு இது படி உங்களுக்கு யார் அன்ஃபேரு? கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு 2 பொசிஷன்ஸ் அன்ஃபேர். ஸோ உங்களை பொறுத்த சபரி அண்ட் சுபிக்ஷா அதுக்கு யார் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்? அப்போ அன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு சாண்ட்ரா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு சுச்சுவேஷன் அவங்க வந்து ஒரு ஒயில் கால்ன்ற ஒரு காரணம் காட்டி வேணா மேபி 30 நாள் அவங்க இருந்தாங்க, இவங்க இப்போ தான் வந்தாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். தவிர சாண்ட்ரா அவர்கள் முதல் பொசிஷனுக்கும் 2வது பொசிஷனுக்கு கெமி இருந்தாவே பரவாயில்ல. ஓகே, உங்களோட எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 3 எனக்கு செட் ஆகல. கெமியெல்லாம் வந்து 3rd பிளேஸில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் சபரி ஆஸ் யூஷுவல். சபரி வந்து அவரோட குட் புக்ஸில் எல்லாரோட குட் புக்ஸில் இருக்கணும்னு பார்க்குறாரு. பட் வெளியில் வந்து ஃபேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் எனக்கு தெரிஞ்சு மார்க்கிங் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் வினோத்தாவது கொஞ்சம் வந்திருக்கலாம். ஒரு டாப் 5 வந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கிங்லாம் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா கேம் விளையாடுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வரலாம். திவ்யா 2 பேர் இருக்காங்க. நீங்கள் திவ்யாவை கொண்டு வரீங்களா? நீங்கள் திவ்யா எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ளே பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை சார், அந்த செக்லிஸ்ட்டில் அந்த லிஸ்டின் அடிப்படையில் வரணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து நல்ல பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்ராபேக் இருக்குது. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்ராபேக் இருக்குது. இப்போ சாண்ட்ரா நம்ம ஈஸியாக சொல்கிறோம். இப்போ என் கருத்தும் சாண்ட்ரா நம்பர் 1க்கு கரெக்டு தான். நீங்கள் இந்த நம்பர் 2ன்னு வரும்பொழுது இப்போ இவர் கெமி சொன்னார்ல, இப்போ நீங்கள் திவ்யா சொல்கிறீங்களா, திவ்யா வந்து உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கா? மற்ற அந்த செக்லிஸ்ட்ல வந்து விழாம வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்களே, எந்த இடத்துல மார்க் பண்ணல ஒரு சத்தம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா சண்டே போடாம சத்தம் போடாம மெச்சூர்டா ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி ஓகே அதாவது கரெக்டான அவங்க கருத்துக்களை வைத்து புள்ளி பண்ணல சத்தம் போடுறாங்க. கேமுக்குள்ள 100% கொடுத்து இதெல்லாம் சொல்லும்போது கெமி அவர்கள் அங்க கொடுத்திருக்காங்க. கெமி அவர்கள் கண்டென்ட்ல வரல. ஓகே, அது ஓகேவா? பார்வதி அவர்கள் கெமி அவர்களை வந்து டெம்ப்ட் பண்ணுவாங்க கிச்சன் ஏரியால. அப்ப கெமி அவர்கள் அதை ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க. அது எல்லாருக்கும் அந்த பொறுமை அந்த இடத்துல வராதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, அதனால அந்த 2வது இடத்துக்கு கெமி கொடுக்கலாமோ அப்படின்றது ஏன் அப்ப அந்த இடத்துல திவ்யா வர மாட்டாங்க. பிகாஸ் ரொம்ப ஷவுட் பண்றாங்கன்றது திவ்யா வர மாட்டாங்க. புரியுது எனக்கு. ஓகே, திவ்யாக்கு எதிராக பேசியிருக்கேன், நம்ப மாட்டாங்க. ஸோ செகண்ட் வந்து அமித்தும் இருக்காரு. இல்லை நீங்கள் அமித், விக்கல், கனி எடுக்க முடியாது. இவங்க 3 பேர் தான் ஜட்ஜ். அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த இதில் சொல்றீங்க. நான் அவங்களே தான் சேர்த்துட்டேன். அவங்க சேர்க்காது. அவங்கள சேர்க்காமனா பேசவே முடியாது சார். ஏன்னா அவங்க அதான் ட்விஸ்டே. எதுக்காக இந்த ஜட்ஜு ரோல்னு தெரியாம கிடுகிடுன்னு இங்க இந்த ஊர்ல யாரா நியாயஸ்தான் அதான் அவங்க 3 பேர் தான்டா அப்படின்னு எல்லாம் வரிசையா கிடுகிடு நடந்தது. குவாலிட்டி செக்ல ஒரு செக் வச்சாங்க. யாரு இந்த வேஸ்ட் வாய் மட்டும் தான் இல்ல சேல்ஸ் பண்ண முடியாது நினைச்சு ஜாலியா என்ன பண்ணாங்க 2 பேரும் இது வேஸ்ட் ரெண்டும் அப்படினு சொல்றாங்க. ஆனா அவங்களே அவங்களுக்கு ஹெட்டா வருவாங்கன்னு தெரியல. அதே மாதிரி தான் இது கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். யாரையுமே வந்து சொல்ல முடியாது. அப்படி பார்த்தோம்னா மார்க் பண்ணாம இருந்தது. ஆனா சாண்ட்ரா கூட அந்த டாஸ்க்ல மார்க் பண்ணாங்க தான். ஆனா கேம் நல்லா கொண்டு போனாங்க. நீங்க இது எதுவுமே பண்ணாத யாருமே கிடையாது அந்த வீட்டுக்குள்ள, இன்க்ளூடிங் இந்த ஜட்ஜா இருந்த 3 பேரும் பண்ணிட்டாங்க. ஆமா, சரிங்களா? ஆனா கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த 3 பேர்ல ஐ மீன் இந்த முதல் 3 பேர்ல நீங்க உங்களுக்கு ஓகே தானா? எனக்கு தெரிஞ்சு வந்து ஓகே இல்ல. அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து சுபிக்ஷா, கெமி. அந்த 2 பொசிஷனுமே எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கிங் நீங்க சொன்ன அந்த லிஸ்ட்ல வராததுனால அது வேணா பண்ணிக்கலாம் அந்த 3 பேர். ஆனா சபரி அந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு செட் ஆகும். ஒரு டைம்ல ஞாபகம் இருக்கா முதல் 3 நாள் யார் டைட்டில் வின்னர்னு ஒரு சும்மா இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும்போது பெருவாரியான பீப்புள் வந்து மார்னிங் டாஸ்க்ல ஒன்று சொல்லப்பட்ட சபரி. அது வந்து எனக்கு அது ஒரு கன்ஃபியூஸ்டு இருக்கு சார். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பதிலா இன்னொருத்த டைட்டில் வின்னர்னு போட்டிருந்தாங்களா இல்ல டைட்டில் வின்னர் பதவிக்கு இவங்க தகுந்தவங்கன்னு போட்டிருந்தாங்களா? அதாவது எப்படின்னா
உங்களை தவிர்த்து நீங்க சொல்லணும் அப்படின்ட்டு. உங்களை தவிர்த்து ஒரு டைட்டில் வின்னர் ஓகே. நான் இருந்தா நான் தான், இல்ல நான் இல்ல அப்படின்னா இப்ப செல்ஃபா என்ன நான் சொல்லிக்க முடியாது. 2 கேள்வியா கேட்டாங்க. ஒண்ணு யாரு டைட்டில் வின்னர் நீங்க இல்லாம, இன்னொன்னு நீங்க எத்தனாவது வாரம் வரைக்கும் தாங்குவீங்க, நீங்க எப்ப வெளில போயிடுவீங்க அப்படின்றது. நான் ஒரு 50 நாள் இருப்பேன், 40 நாள் இருப்பேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட். நானும் ஒரு சில பேர் கரெக்டாக சென்சிபிளாகவே பேசுகிறாங்க, நான் கடைசி நாள் வரைக்கும் இருப்பேன், பட் நான் இல்லைனா இந்த டைட்டில் யாருக்கு போகும்னா அப்படின்னு சொல்லி அந்த மெஜாரிட்டி இதில் அப்போவே சுபிக்ஷா அண்ட் சபரியா பேசப்பட்டது. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் இப்போது அதே கேள்வியை நான் ரிவர்ஸில் கேட்குறேன். இந்த 11, 12, 13, 14 அதெல்லாம் கரெக்டா? 100% கரெக்ட். அதில் உங்களுக்கு எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு அதுல ஒரு எனக்கு கருத்து லாஸ்ட் இருக்கு. 2 பொசிஷன் மட்டும் ஸ்வாப் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அந்த வினோத் சொன்ன மாதிரி 15 ஏதாவது ஒன்று வச்சு இன்னொன்று தள்ளலான்றீங்களா நீங்க? இல்லை இப்போ 13, 14 விட்டுருங்க, 10, 11 இருக்குல்ல, அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததா? இது 10 வினோதும் கமருதீனும் கமருதீன் கன்வின்சிங்காக இருந்துச்சு. எல்லாத்தையும் சண்டை போட்டாரு, பிரச்சனை பண்ணாரு, மெச்சூரிட்டி அவர் எதுவுமே பேசினதில்லை. 14 இருக்க வினோத் வந்து எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலாக அவர் மார்க் பண்ற ஆளு திவாகர் அப்படின்றதுனால அதை நம்ம நியாயப்படுத்திட்டு போயிட முடியாது. ஓகே ஓகேவா? ஸோ அதனால வினோத் அந்த இடத்துக்கு கரெக்டாக இருப்பார். இல்லை மெச்சூரிட்டி இல்லாமல் திவாகர் பின்னாடியே போய் திவாகரை மட்டும் வைத்து இந்த கண்டென்ட்டை செய்து நம்ம வந்து ஒரு பாப்புலேஷன் கொண்டு வந்துடலாம். இப்போ இவரை பேசுறாரு, இவரை பேசுறாருன்றது மட்டும்தான் வெளில ஒரு கண்டென்ட்டாக போகிறதுனால அவர் அந்த இடத்துக்கு எஃப்ஜே கண்டிப்பாக சண்டை போடுவார், ரூமில் போய் படுத்துங்கிறார், திருப்பி சண்டை போடுவார், ரூமில் போய் படுத்துங்கிறார், மார்க் பண்ணுவார், ஆர்குமெண்ட்டுக்கே வர மாட்டாப்ல, இருக்கு நான் கோவப்படுத்தவும் போகிறேன் எடுத்துக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே அந்த டாப் 5 100% நான் சாரி இந்த லாஸ்ட் 5 நான் 100% ஹாப்பி. ஓகே. குமுதா ஹாப்பி என்னாச்சு மொமெண்ட்? இல்லை, எனக்கு ஒரு கருத்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா, நேற்று அந்த ரேங்கிங் கிளாஸை பற்றி பார்வதி சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ வரும்போது தான் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க இல்லையா? அது அவங்க இஷ்யூவில் மட்டும் இல்லை, திவாகருக்கு ஒன்று வந்தாலும் அவங்க அதை பண்ணுறாங்க. திவாகருக்கு யாராவது அட்டாக் பண்ணுற மோடில் வந்தாலும் பார்வதி அதை பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் அவரை குரூப்பை அட்டாக் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் வந்து அவர் பாவம் அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க நிறைய பேரை வந்து பகச்சிக்கிறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. அந்த விஷயங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ரேங்கிங்கில் அந்த பொசிஷன்லாம் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த பொசிஷன் அவங்களுக்கு ஓகே தான். ஏன்னா அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு அது வேற மாதிரி பிளாஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக திவாகர் அவர்களை பார்வதி அவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரம்மி கட்டில் ஒரு ஜோக்கர் தேவை மாதிரி அதனால ஜோக்கர் கைவிட்டு போயிடக்கூடாதுன்றதுனால அவங்க வந்து காப்பாத்துறாங்க. அவங்க எல்லாரோடையும் பகச்சிக்கல. அவங்க நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணீங்கன்னா திவாகர் போய் சண்டை போடுறதெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆகாத மியூச்சுவல் ஆளுங்க. மியூச்சுவல் ஆள் இல்லாம ஆளுகள் ஒரு திவாகர் சண்டை போடும்போது நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணீங்கன்னா பார்வதி அப்படி எட்டி பார்த்து அப்படி மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ அடிச்சுட்டு முடிச்சுட்டு வா, இங்கே என் புலம்பு தானே வருவேன் அப்படின்ட்டு நிறையா நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நீங்கள் நான் சும்மா உங்கள் 3 பேர்ட்டுமே கேட்குறேன், நான் இதில் பெரிய மெச்சூரிட்டி லேக் என்னென்ன ஒத்துக்கிறீங்களா இல்லையான்றது உங்கள் கருத்து. பட் மெச்சூரிட்டி லேக் என்னென்னா, ரேங்கிங் டாஸ்கில் இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த ரேங்கிங் டாஸ்க்கை கொடுத்தது பிக் பாஸ். ஆமாம். ஜட்ஜஸாக இருக்க சொன்னது பிக் பாஸ். சொன்ன சாய்ஸு இவங்களது. இந்த 3 பேர் இவங்க வந்து அசஸ் பண்ணி சொன்னது. ஆனால் மெச்சூரிட்டின்றது இப்போ ஒருத்தங்க இப்போ நான் அங்கே நின்றுருக்கேன் அப்படின்னா நான் இதை எப்படி பார்ப்பேன்னா, என்னை 12ஆவதோ இல்லை 14ஆவதோ வச்சுட்டாங்கன்னா நான் 14ஆவதா அப்படின்னு கேட்டுட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு கேட்டுட்டு பேசாமல் இருப்பேன். என் மெச்சூரிட்டியே அவனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அங்கே தான் மெச்சூரிட்டியே ப்ளே ஆகுது. நீங்கள் ஏன்னா வந்து ஒரு விஷயம் காமிச்சாங்க தெரியுமா, அந்த ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனுங்க 6வது நான் ஓகே அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தையை தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 3வது செகண்டுக்கு அப்படின்னு போது. ஸோ 100% உங்களை மட்டுமே சார்ந்து அதுக்கான பதிலை கொடுத்தீங்கன்னா அது மெச்சூரிட்டி. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் அங்கே போய் அவன் 2வதுக்கு தகுதி இல்லை 1வதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணிங்கன்னா அங்கேயே உங்கள் மெச்சூரிட்டி உடஞ்சி போச்சு. செகண்ட்லி இதை வந்து இவங்க எடுத்துக்கிட்ட விதம் ரேங்கிங் ஆஃப் வின்னிங்கு அப்படின்றதுக்கு தான் சண்டை போட்ட மாதிரி தெரிஞ்சதே தவிர வின்னர் கேடருக்கு ரேங்கிங் போட்டாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பேசின மாதிரி தெரிஞ்சதே தவிர இட் இஸ் நாட் ஃபார் வின்னர்ஸ். இவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க, அதை நீ இப்படி சொன்னேன்னு அதை வந்து அழகாக யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு சரியாக மறந்து போச்சு. இந்த இடத்துல இவங்களை இந்த இடத்துல நிறுத்தா விட்டா இவங்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்து பேசுகிறாங்களோ அப்போ தான் தெரிய வரும் இவங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலன்னு. இப்போ யார் வேணாலும் அந்த இடத்துல போட்டுடலாம். இப்போ என்னைய கேட்டால் இதே விஷயத்த இந்த கேட்டகரியில் மெச்சூரிட்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு ஒரு ஒரு அடல்ட் பீப்புளை நீங்கள் கேட்டிங்கன்னா
யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றியா, எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றியா, இந்த கேமே நான் என் மெச்சூரிட்டியில தான் தூக்கிட்டு போறேன்னு சொன்ன பார்வதி தான் அவங்க மெச்சூரிட்டி இல்லை, அதனால தான் அவங்க அஞ்சு. ஓகே. இப்போ இந்த ஷோக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்லேருந்து சும்மா வெளில வந்து இந்த நீங்கள் எல்லாருமே நான் உட்பட அதிகமாக நீங்கள் வந்து அதிகமாக இந்த விஷயத்த விமர்சனங்களாக உங்கள் மேலே வச்சுருக்காங்களா? நீங்கள் கொஞ்சம் பயாஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு பிளேயர் ஃபேவராக தான் விளையாடுறீங்க, இல்லை உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு அதனால் நீங்கள் அப்சஸ்டாக அந்த பர்டிகுலர் பிளேயருக்காகவே ரொம்ப அவங்களுக்கு சொம்பு தூக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் அவங்களுக்கு பிஆர் தான் அப்படின்ற இந்த கமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கமெண்ட்ஸை ரெகுலராக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு பிளேயர் இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன மாதிரியான பதில் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பேசிக்கலாக உங்களுக்கு பிடிச்சவரை எனக்கு பிடிக்கலன்னா நான் பயாஸ்ட், அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து பெருசாலாம் அனலைஸ் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒருத்தங்களை ஒரு கேரக்டரில் பிடிக்கும். ஒரு படம் சினிமா பார்க்குறோம், எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கும், எனக்கு இந்த கேரக்டர் சூப்பர், இந்த ஸ்டார்டம் பிடிக்கும், உங்களுக்கு அந்த ஸ்டார்டம் பிடிக்கும். இப்போ 2 பேருமே திறமை இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, கரெக்டாக? ஸோ அதுபோல் நாம் இவங்களுடைய குறைநிறைகளை சொல்கிற ஆட்களாக தான் ரிவ்யூவராக உட்காந்துருக்கோம். அது நம்மளுடைய வியூ மட்டும் தான் சொல்கிறோம். நீ எப்படி உனக்கு அவங்கள பிடிக்கும்னு சொல்கிறியோ, எனக்கு இதுதான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. உனக்கு அது கரெக்ட்னா எனக்கு இது கரெக்ட், நான் ஒன்றும் ரெஸ்பெக்ட் அக்ரி டு டிஸ்அக்ரி தாங்க. ஆனால் அவங்க நீட்டாக கொண்டு வந்து அவங்களுக்கு தோணுன அந்த ஆளை வந்து நம்ம தப்பு அப்படின்னு நம்ம பேசிட்டா நம்ம பயாஸ்ன்னு சொல்லி நம்மளை பிஆர் என்ற அடையாளப்படுத்தி நம்ம கோடி ரூபாயில் ஈசிஆரில் வீடு வாங்கின அளவுக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி நம்மளை டோட்டலாக கலப்பலாம். இது நம்ம எல்லா சீசன்லையும் இப்போ ஃபஸ்ட்டு சீசன்லாம் ரொம்ப என்னடா நியாயமாக தான்டா பேசணும், என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. 2, 3, 4, 5 போது இது இப்போ நான் 6வது வருஷம் நான் அதை பண்ணுறேன். போங்கடா சொல்லிக்கோங்கடா போங்கடா அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு வந்துருச்சு. ஸோ நம்மளோட நம்பி நம்மளை பார்க்குற ஜோ பிரதர் கரெக்டாக சொல்லுவாருன்னு நம்புகிற கூட்டம் இன்றைக்கும் இருக்குது. அது எனக்கு போதும். ஓகே ஃபைன். ஆனால் பட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து அப்படி அந்த பயாஸ்டாக சொல்கிற அந்த ஒரு பயாஸ்ன்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்த எப்படியோ உனக்கு பிடிச்சதை நான் வந்து சொல்லலை, எப்படி உன் பார்வைக்கு உன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் எப்போயாவது எஃபர்ட் எடுத்திருக்கீங்களா? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கும்னு எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ட்விட்டர் ஸ்பேஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் போகிறோம்ல. ஸோ நான் மோஸ்ட்லி நான் கரெக்டுன்னு சொல்கிற ஸ்பேஸுக்கு போக மாட்டேன், நான் தப்புன்னு சொல்கிற ஸ்பேஸுக்கு தான் போய் எட்டி பார்த்து உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லாம் கேட்பேன். அதில் என் பெர்ஸ்பெக்டிவ் மாறுச்சுன்னா அடுத்த நாள் இன்டர்வியூலேயே இது நான் இப்படி நினச்சிட்டு இருந்தேன், இது 24/7 இப்படி காட்டினாங்க, அதனால் இது இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு இப்போ நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் மாற்றி சொல்லியிருக்கேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு பொதுவாகவே கமெண்ட்ஸ்க்கு என்ன ரிப்ளை கொடுப்பீங்க அப்படின்னா, கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் என்னோட. இல்லை நீங்கள் ரிப்ளை கொடுக்க வேணாம். அதாவது இப்போ உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் சொல்லிட்டீங்க, அது விமர்சனம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அது, சரிங்களா? அவங்க ஸ்பெக்டேட்டர்ஸ், சரிங்களா? அண்ட் மாஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ், அதாவது லார்ஜர் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ ஆப்வியஸாக ஒரு டிவியை பார்க்கும் பொழுது ஒருத்தனுக்கு வில்லனை பிடிக்கும், ஒருத்தனுக்கு ஹீரோவை பிடிக்கும், காமெடியனை பிடிக்கும். இது வந்து போன சீசனில் நடந்தது தான். சௌந்தர்யா ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியலன்னு ஸ்டேஜில் விஜய் சேதுபதி சொல்லும் பொழுது பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் தேவையில்லை, பிடிக்காதுக்காவது ஒரு காரணம் தேவைன்றது மாதிரி இருக்கும். அது மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்றத தாண்டி நாம் ரிவ்யூவராக எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை பிடிச்சதுனால ரிவ்யூ பண்ண முடியாது, ஒருத்தங்களுடைய கேமை விமர்சனப்படுத்தி தான் ரிவ்யூ பண்ணவே முடியும். ஸோ அப்படி ஒரு ஆங்கிளில் என்னடா நம்ம கேமை ரிவ்யூ பண்ணோம், நமக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பதில் வருது, இந்த பதிலுக்கு ஓகே நான் பயாஸ் இல்லை அப்படின்றதுக்கு, நான் பயாஸாக இல்லை அப்படின்றத அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எனக்காவது டேக் ஓவர் பண்ணி அதுக்கு ஏதாவது எஃபர்ட் எடுத்து பண்ணிருக்கல? எஃபர்ட் எடுத்து பண்ணதில்லை. என்னன்னா 20 பேர் இருக்காங்க, 20 பேரும் வெவ்வேறு கதாபாத்திரங்கள், வெவ்வேறு கேரக்டர்ஸ். அந்த 20 பேரும் 20 இப்போ பிடிச்சவங்க வெளியில் மக்கள்லாம் இருந்துட்டே இருப்பாங்க. அந்த 20 பேருக்கும் பயங்கர பிரான்ச்சஸ்லாம் இருந்திருக்கும். எனக்கு நான் வந்து ஒருத்தரை பற்றி பார்வதி பற்றி சொல்கிறேனோ விக்கல்ஸ் பற்றி சொல்கிறேனோ அது வந்து தப்பாகவே சொன்னால் கூட மற்ற 18 பேருக்கு வந்து பிடிக்காது. என்னடா இவங்களை பற்றி பேசுகிறாங்க, பார்வதி ரொம்ப நல்லா தான் விளாட்றாங்க, பார்வதி ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு. வினோத்தை பற்றி பேசினா வினோத்தை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து எதுவுமே சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இது சொல்லிட்டேன்னா நாளைக்கு ஒருவேளை அந்த கேம் பிளே மாறிச்சுன்னா, இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சாண்ட்ரா வந்து சூப்பராக விளாட்னாங்க, நேற்று நல்லா விளாட்ல அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியில் ஒவ்வொரு ஹவர் கூட பெர்ஸ்பெக்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இப்போ நல்லா பேசிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா என்ன இந்த மாதிரி இப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கன்க்ளூடே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு சார் மாதிரி இப்போ படம் டைலாக் தான் சொல்ல ஒரு நொடியும். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மக்களுடைய பெர்செப்ஷனல் தாட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார், எனக்கு நிறைய அந்த மாதிரி லாஸ்ட் சீசன் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. நீங்கள் வந்து இவங்களுக்கு சொம்பு அவங்களுக்கு சொம்பு அப்படிலாம். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நம்மளுக்கு ஃபேவரெட்னு யாருமே இருக்கக்கூடாது. யார் எப்படி இந்த ஷோவை எடுத்துகிட்டு போகிறாங்க,
யார் எப்படி கேம் விளையாடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவ்யூஸை வந்து கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் வச்சு தான் டே ஒன்லேருந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கும் சொன்ன மாதிரி பார்வதி கிட்ட நிறைய விஷயங்கள் பிடிக்காம இருந்தது. அப்போ நான் ஓப்பனாக அதை சொன்னேன். எனக்கு வந்து நிறைய பாராட்டுக்கள்லாம் வந்துச்சு கமெண்ட்ஸில், சூப்பராக பண்ணுறீங்க, வெரி குட், கரெக்டாக சொன்னீங்கன்னு. அப்புறம் பார்வதியோட நடவடிக்கையிலேருந்து யோசித்து மற்ற எல்லாரையும் பார்க்கும்போது ஓகே இந்த பொண்ணு இதுக்காக தான் கற்றுதுன்னு சொல்லி பேசும்போது சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது, சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. நிறைய பேர் டிஎம் பண்ணி என்னை கேட்டாங்க, ஏன்க்கா அவங்க வந்து அவ்வளோ நெகட்டிவாக இருக்காங்க, அவ்வளோ இதுவாக இருக்காங்க, நீங்கள் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்ற மாதிரி என்னை கேட்டாங்க. அதுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த நபரை பார்க்கல, கேமை பார்க்குறேன். அந்த கேம் வைஸாக நான் பார்த்து பேசும்போது அது உங்களுக்கு பயாஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களே ஒரு சுச்சுவேஷனில் லைவை பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, இந்த சுச்சுவேஷனில் இப்படி ஹேண்டில் பண்ணாமல் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணால் அவங்க அந்த இடத்துலேருந்து எப்படி மூவ் ஆன் பண்ண முடியும், அந்த பார்வையில் யோசிச்சு பாருங்கள். நான் அந்த பார்வையில் யோசிச்சு தான் வந்து நான் கமெண்ட் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, எனக்கு கமெண்ட் பண்ண நபரே கரெக்டு தான், நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து பார்க்கும்போது பார்வதி பண்ணது கரெக்டு தான், அவங்களுடைய கமெண்ட்டை மாற்றிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பயாஸ்டாக கமெண்ட் பண்ணவங்களையும் வந்து எனக்கு டிஎம் பர்சனலாக பண்ணி பேசினாங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த மாதிரி தாங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே நீங்கள் சொன்ன மைண்ட் செட்லேருந்து பார்த்தா அது கரெக்டு தான், ஆமாம் ஒருத்தரை இத்தனை பேர் அட்டாக் பண்ணக்கூடாது தான் கரெக்ட். அது பார்வதி கிட்ட மட்டும் நடக்கும்போது அதை நான் பாயிண்ட் பண்ணி சொன்னால் சில பேர் பார்வதிக்கு சொம்புன்னு சொல்லுவாங்க. சொன்னால் சொல்லிட்டு போங்க, அவர் சொன்ன மாதிரி தான். எத்தனை நாள் பேசுவீங்க, 106 நாள் பேசுவீங்களா, அடுத்த சீசன் வந்து அடுத்த சீசன் பற்றி பேச போகிறீங்க, பேசிகிட்டே இருங்களோ. என்கிட்ட பர்டிகுலராக வந்து கேட்கும்போது நான் இந்த பதிலை எடுத்து வைப்பேன். இதில் என்ன கொடுமை அப்படின்னா, போன சீசனில் நம்மளை சொம்பு பிஆர் எல்லாம் திட்டினவன் இந்த சீசனில் அவனுக்கு பிடிச்ச ஆள் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், தெய்வமே தலைவரே அப்படின்வான். போன சீசனில் நம்ம அவனை பிளாக் பண்ணியிருப்போம், இந்த சீசனில் அவனை சப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி ஃபேக் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு ப்ளீஸ் அன்பிளாக் மீ, நான் இந்த வாட்டிலேருந்து உங்கள் ஃபேன், என் கண்ணை திறந்துட்டீங்கன்னு சொல்லுவாப்ல. அதையும் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த மூவ் பண்ணிட்டு போக வேண்டியதான். சரி, இது சும்மா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுட்டு லாஸ்ட் 4 questions டக்குன்னு போயிடலாம். ஒரு ரிவ்யூவராக எனக்கு தெரிஞ்சு நான் செகண்ட் சீசன்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். அது செகண்ட் சீசன்லேருந்து எப்படி இருக்கும்னா, நான் ஒரு சேனலில் பண்ண மாட்டேன், நான் 5-6 சேனலுக்கு பேசுவேன். தேர்ட் சீசன் ஓரளவுக்கு மேஜராக ஒரு சேனல்லையும், அதுக்கப்புறம் ஒரு 2 சேனலில் மட்டும் பேசுவேன். ஃபோர்த் சீசன்லேருந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே சேனலில் தான் பேசிகிட்டு இருந்தேன். என் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரிவ்யூ பண்ணி நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ரிலேட்டபிள் தாட்ஸை, அதாவது பெரும்பாரியான மக்களுடைய மனநிலைமையில் எது பிரதிபலிக்குதோ அதை யார் பேசக்கூடிய ரிவ்யூவோ அந்த ரிவ்யூக்கு மட்டும், அந்த ரிவ்யூவருக்கு மட்டும் இருக்கிற தாட் ப்ராசஸில் எந்த சேஞ்ச் இருந்தால், எந்த கூட்டம் அதிகமாக ஒருத்தரை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை விட மனநிலைமையை பிரதிபலிக்கிறதுக்கு பேர் தான் ரிவ்யூ. அந்த ரிவ்யூக்கு கூட்டம் சேரணும் சேர வேணான்றதில்ல, ஆனால் விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் திருப்திப்படுத்துகிற மாதிரியான விமர்சனங்களுக்கு முயற்சி பண்ணால் அந்த ரிவ்யூ நிற்காது. உங்கள் மனநிலைமையை பிரதிபலிச்சுட்டு ஃபீட்பேக்குன்றது எந்த இடத்துல நீங்கள் உங்களையே நீங்கள் அசஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரே ஒரு விஷயம், நமக்கு நாளைக்கு பார்க்க ஷோக்கு கூட்டம் வருதா, நம்ம நாளைக்கு ஷோவில் பேசுனா அந்த ஷோ மைலேஜ் ஆகுதான்றது தானே தவிர, கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்ற அந்த ஒரு செக்ஷனை பாசிட்டிவ் நெகட்டிவாக எடுத்துக்கிறத விட பெர்ஸ்பெக்டிவாக எடுத்துக்கிறது தான். இப்போ நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுக்கிறீங்க, டிஜிட்டல் ஃபோரமில் நான் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கேன், அதுக்கு முரண்பட்டு பேசக்கூடிய கூட்டத்தோடு போய் அது எனக்கு சரிப்பட்டு வந்தால், அந்த தாட் எனக்கு சரியாகப்பட்டால் அப்படின்னா அந்த தாட்டை நான் போய் என்னோடய ஷோவில் போய் நான் வந்து மறுபடியும் ரீஃப்ரேம் பண்ணிப்பேன் அப்படின்றது. ஸோ இது ஒரு நல்ல எஃபர்ட் தான். ஆனால் ஜென்யூனாக ஸ்பீக்கிங், உங்களுக்கு அந்த ஷோவை அன்னைக்கு பார்த்துட்டு அன்னைக்கு மனநிலைமையில் நீங்கள் தெரிவிக்கிற கருத்து ரொம்ப பெருவாரியான மக்களுடைய தாட் ப்ராசஸில் ஒன்று இருக்கணும். இல்லைன்னா இந்த டைமென்ஷன் இல்லாமல் இன்னொரு டைமென்ஷன் ஒன்று இருக்கும், அந்த டைமென்ஷனை டீகோட் பண்ணி சொல்ல தெரியணும். இப்போ மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஷோவை ஒரு டைமென்ஷனில் தான் பார்ப்பாங்க, அதுக்கு பேர் தான் எடிட்டட்லி ஸ்கிரிப்டுன்னுவாங்க. அதாவது அவங்க என்ன நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்களோ அதை எடிட் பண்ணுவாங்க. அந்த எடிட்டட் ஸ்கிரிப்டாக பண்ணும்பொழுது நம்ம தாட் ப்ராசஸ் ரிவ்யூவராக இருக்கும்போது ப்ரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, இப்போ மக்கள் ஒன்று பார்க்குறாங்க, மக்களுக்கு இது வரைக்கும் யாரையும் நேரில் தெரியவே தெரியாது. ஒருத்தனை நல்லவன்வான், ஒருத்தன் அதே டிஜிட்டலில் பார்க்குறத வச்சு கேட்டவன் சொல்லுவான். அவ்வளோதான் மக்களுக்கு இருக்கிற அதிகபட்ச புரிதல், அவ்வளோதான். ஆனால் ஜட்ஜ்மெண்டல் நம்ம உட்பட எல்லாருமே எல்லார் மேலேயும் பண்ணுறது இதே நமக்கு என்ன டெலிகாஸ்ட்டோ அதுதான். ஆனால் இதை தாண்டி மீடியாக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகிற பீப்புளுக்கு ஒரு சீனை, ஒரு ஷார்ட்டை, ஒரு கண்டென்ட்டை ஒன்றும் கிடையாது, ஒருத்தங்களை இந்த ஷோவில் தப்பானவங்கன்னு காமிக்கணும்னா ஒரு 2 ஃப்ரேமை கண் பார்வையை பார்க்கும்பொழுது இந்த பக்கம் இருக்கிற ஃப்ரேமை எடிட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு.
இது பண்ணணும்னு நினச்சா ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இந்த ஷோ அந்த சேனல் அந்த டகாரம் அவ்வளோவே இறங்கி வந்துட மாட்டாங்க. அட் த சேம் டைம் ஒருத்தங்க வந்து இந்த பர்டிகுலர் ஷோவில் ஒருத்தங்களுடைய கேரக்டரை எவ்வளோ சீக்கிரமாக ரிவ்யூவர் அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த கேரக்டர் இந்த தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு தடவை ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம்னா அந்த ஸ்டாண்டில் அவங்க கேமை வந்து தான் விமர்சிக்கலாமே தவிர அந்த ஸ்டாண்ட்லேருந்து வெளில போகக்கூடாது. நான் பல சீசனில் வீம்புக்குனே ஒரு வேலை பண்ணுவேன். என்னென்னா நான் அந்த முதல் 3 நாளுக்குள்ளே யார் வின்னருன்னு ஜட்ஜ் பண்ணுவேன். ஜட்ஜ் பண்ண பேட்டர்ன்லேயே பேசுகிற மாதிரியே தெரியும், அது அப்படி தான் தெரியும். ஆனால் நான் அசஸ் பண்ணுறது என்னென்னா இந்த கேரக்டர் 100 நாளைக்கு தாங்கணும்னா என்ன மாதிரியான இந்த கேம் ஷோவை பார்த்து இந்த ஷோவில் இது எதுக்கு வைக்கிறாங்க. இப்போ நான் பொதுவாக ஒரு அதிகபட்சமாக எப்படி ஒரு ஷோவை பார்ப்பேன்னா எதுக்கு இந்த ஷோவில் இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஷோவில் எடுத்துக்கலாம், எதுக்கு வியனா சுபிக்ஷாவோட ஷாட் வச்சாங்க, எதுக்காக இந்த ப்ரஷ் ஷாட் வச்சாங்க, எதுக்குமே எந்த இன்டர் கனெக்ட்டுமே இருக்காது, சம்மந்தமே இருக்காது. எதுக்கு அவங்க ஷார்ட்டில் இவ்வளவு தான் சீன் கன்வே பண்ண முடியும். இந்த சீன் என்ன கன்வே பண்ணிடுச்சு, சபரி ஏன் கமருதீன் கிட்டக்க இந்த ப்ரஷ் மேட்டர் அவ்வளோ சீரியஸாக பேசலாம், இந்த பர்டிகுலர் கண்டென்ட் சண்டே பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கண்டென்ட்டா, இது எல்லாம் எதுக்கு செட் பண்ணுறாங்க அப்படின்றதுல ஆரம்பித்து ப்ரோமோ ஒரு ஆளுக்கு எத்தனை தடவை வருது, ஒரு நாளைக்கு ஒருத்தங்க எவ்வளோ நேரம் ஃபுட்டேஜ் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் வராங்க, ஆஃப்லைன் ஒர்க்ஸை வச்சு மக்களை எதை மேனிப்புலேட் பண்ண வைக்கிறாங்க, எதை ரொம்ப நம்ப வைக்கிறாங்க, இது எல்லாமே ரிவ்யூவர் பண்ண வேண்டிய ஒரு ஹோம்ஒர்க். இது எல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் ஷோ பேசும்பொழுது ஓகே இது வந்து பர்டிகுலராக இன்றைக்கி இதை காமிக்கிறதோடைய நோக்கம் இதுதான். ஸோ பேசிக்கலாக ஆஸ் அ ரிவ்யூவர் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான பாயிண்ட் என்னென்னா விமர்சனங்கள் விமர்சிப்பவர்கள் மேல் வரும். நம்ம எப்படி அந்த விமர்சனங்களை கண்டுக்காமல் போனோமோ அதை கண்டுக்காமல் நம்மளோட தாட்டும் ஒர்க் ப்ராசஸில் கான்ஷியஸாக ஆனஸ்டாக இருந்தாலே போதும் நான் நினைக்கிறேன். விச் இஸ் நாட் எப்படி பார்த்தாலும் நம்மளை யாருக்கோ ஒருத்தங்களுக்கு பயாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. நான் போன சீசன் கண்டஸ்டண்டாக இருந்தேன், வெளியில் வரும்போது நீ தான் வின்னர்னு ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டு வந்தேன். ஒரு வாரத்தில் என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும்னா நான் ஒரு ஷோவை பார்த்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு வாரத்தில் நான் சொன்னதுனால அவன் வின்னர் இல்லை, ஆனால் அந்த ஒரு வாரத்தில் என்னால் சொல்ல முடிஞ்சுது, கூட விளையாடுறதுனால அது சொல்ல முடிஞ்சுது. அது சொல்கிறதுக்கான திறமை அவன்கிட்ட இருந்தது. அது எனக்கு ஈஸியாக இருந்தது. அதை பார்த்தோன்னே சொல்கிறதுக்கு இருந்தது. நான் ரிவ்யூ பண்ணலனாலும் இதுதான் ஃபேக்ட்டு, கடைசியில் ரிவ்யூ பண்ணவங்களாலையும் அதுதான் ஃபேக்டில் வந்து முடிஞ்சுது. பட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த கேம் அவனை சேஸ் பண்ணி ஆடுறதுக்கு பிளேயர்ஸ் இப்போ இல்லை. அதுதான் இப்போ இதுதான் நம்மளோட லாஸ்ட் நாள் டப்புன்னு உங்களோட பாயிண்ட்ல ஆன்சர் சொல்லுங்கள். ஒன்று இப்போ உங்களில் ஒவ்வொருத்தரையும் இந்த வீட்டுக்குள்ளே விட்டா இதான் நாளைக்கு கிளம்பணும் என்ன அப்படிதாங்க ஒருத்தர் உள்ள டக்குன்னு வாங்க 2 நாள் கெஸ்ட்னு சொல்லி உள்ளே கூட்டு போய் கேம் ஆடுன்ட்டாங்க. அது மாதிரி உள்ளே விட்டா உங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி இப்போ என்ன, நீங்கள் வின் பண்ணுறதுக்காக எது உங்களோட முதல் அஸ்திரமாக இருக்கும். நாளைக்கு உள்ளே விட்டா இவனுங்க என்ன விடுவானுங்க அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் சொல்லும் போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வீக்கஸ்ட் அடிக்கிறதில்ல ஸ்ட்ராங்கஸ்ட் அடிக்கிறது தான். ஸ்ட்ராங்கஸ்ட் அடிக்கிறது தான். ஸோ அந்த ஷோவில் யார் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கக்கூடிய அந்த பர்சனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே உங்களோடது என்ன கேட்டால் நீங்கள் அடுத்த சீசன் முதல் நாள்லேருந்து போகணும், இந்த வயல் கார்டெலாம் போகவே கூடாது. இல்லை இந்த மாதிரி இப்போ சீசன் பிக் பாஸ்ன்னு ஒரு பேரை வச்சதுலேருந்து உங்கள் பேரை போட்டுட்ருக்காங்க. நான் என்ன பண்ணட்டும், எனக்கு பதிலாக தான் ரஞ்சித் ஒருத்தர் போயிட்டு வந்துட்டாரு முடிஞ்சு போச்சு கதை. ஐயோ அந்த பேரை வேற சொல்லிட்டீங்க அவருக்கும் அவங்களுக்கும். ஐயோ அவர் லிஜெண்ட், அவர் வேணாம். நீங்களாவது போய் தங்கமே பேசிடுங்க சொல்லுவேன், அவ்வளோதான் சொல்லுவேன். பொதுவாக சார் என்னன்னா இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து போன உடனே இவர் சொன்ன மாதிரி தான் நம்ம வீக்கஸ்ட் அடிக்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளை பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும். என்னன்னா நுணுக்கமாக சொல்லணும், என்ன நடக்குதுன்றது சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு முதல்ல போயிட்டு சபரிக்கிட்ட தான் இதை பற்றி நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். சபரி வந்து உங்களோட ஃபால்ஸ் ஃபேக்கான ஒரு முகத்தை ஒன்று வச்சுட்டு இருக்காரு. அதாவது அந்த வீட்டில் யார் ஃபேக்கா இல்லை பட் இல்லை ஃபேக்கா இல்லைனா கூட சில பேர் ஓப்பனாக அடிக்கிறதுல நிறைய பேர் இருக்காங்க ஓப்பனாக அடிக்கிறதுல. ஆனால் ரொம்ப ஃபேக்காக நடத்துக்கிறதே தெரிஞ்சு சபரியும் கனியும் தான். இவங்க 2 பேரோட முகத்திலேயே எப்படி கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கேம் பிளே இருக்கும். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் உள்ளே போனோன்னே உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இவங்க 2 பேரோட கேம் முகத்திரை ஆஸ் அ கண்டஸ்டன்ட் உள்ளே போகலாம். ஆனால் ஆல்ரெடி கிளீல இல்லை இது மாதிரி தான் இப்போ லைட்டாக கிழிஞ்சு இருக்குது. நீங்கள் என்னுடைய தாட் எப்படின்னா நான் உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு ஒயில்ட் கார்டை உடச்சி விடணும் தான் அடிப்பேன். அவங்களுடைய அந்த கேம் பிளானிங் அதை ஓப்பனாக எல்லோரும் முன்னாடி அடிச்சு விடணும் தான் நான் நினைப்பேன். ஏன்னா சாண்ட்ரா, பிரஜன், திவ்யாவுக்கு ஒரு பிளான் இருக்குது. அவங்க எல்லாரையும் கலைச்சி விட்டு நம்ம வரணும். அதுக்கு அவங்க 3 பேரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட ஜாயிண்ட் அடித்து ஒருத்தர் கூட பேசி சில விஷயங்கள் ட்விஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான்
பார்வதி நம்ம கூட சேர்த்துக்கிட்டு மெஜாரிட்டி ஏற்றிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு அடிப்போம், அவங்க குரூப்லேருந்து ஒருத்தராக வெளில அனுப்புவோம், எஃப்ஜே விக்ரம் இவங்களாரையும் வெளில அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க இல்லையா, அதை உடச்சி விட்ருவேன். ஓகே, அந்த பிளேவை உடச்சி விட்டா எல்லார் எதிர்க்கும் அதை உடச்சி விட்டாதான் இவங்கவுங்க இப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் வெளில வரது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் அதை கேமை உடைப்பேன். ஓகே, எனக்கு அங்கே உள்ளே இருந்து டைட்டில் வின் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு ஒரு நாள் கிடைச்சாலும் எல்லாரையும் உடச்சி விட்டு வந்துடுவேன். பேசிக்கலி ஃபவுண்டேஷனை காலி பண்ணிட்டு சுத்தலை விட்டு வந்துருவாங்கன்றாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில் உள்ளே அனுப்பிச்சாங்க, அந்த நம்பிக்கையை கெடுக்கலான்னு பார்க்குறீங்க நீங்கள். சரி, இப்போ நீங்கள் எல்லாம் உள்ளே போயிட்டீங்களே, அதெல்லாம் போதும். நீங்கள் எல்லாம் ஒரு ஆளை கூட்டிட்டு வெளில வாங்கன்னா யாரை கூப்பிட்டு வெளில வந்துடுவீங்க இன்னைக்கு சுச்சுவேஷன்? இப்போ போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இந்த ஆள் வெளில வந்தால் இதுக்கப்புறமா ஏதாவது கேம் நான் வெளில உருப்பிடும். எடுக்க வேண்டிய ஆள் ஷோக்குள்ளேயே இல்லையே. ஷோக்கு வெளில வாய்ஸாக இருக்காரு, அவரை தூக்கிட்டு வந்துடுவேன். ஷோ எழுத்து கூட்டிட்டு வந்துடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வின்னரு. அவரே சொல்லிட்டாரு இந்த ஷோவில் நானும் ஒரு கண்டஸ்டன்ட், இந்த பக்கம் ரன்னர் விஜய் சேதுபதி சார், அப்படிதான் இருக்கணும். அப்போ அவர் வீட்டுக்கு ஓடிடுவார். கனி வந்து தூக்கிட்டு வந்தா கொஞ்சம் கேம் பிளே கொஞ்சம் மாறும். அது நீங்க கஷ்டம் தான் பண்ணணும், அவங்களே வந்துருவாங்க. இல்ல அதுதான் இப்போ சபரி இவங்கலாம் இவங்களோட ஷேடோல இருக்காங்க இல்லையா, கவனி மட்டும் தூக்கிட்டோம்னா வேற மாதிரி மாறும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல நான் சொல்றதோட இருக்குன்னா கேம் மாறதெல்லாம் விட்டுருங்க, அது கேம் மாறணுன்றதுக்காக தான் இது தூக்கிட்டு வரேன். கேம் மாறணும்னு கேக்குறீங்க. உங்க சாய்ஸ் கனி. நான் எந்த பார்வதி? உங்களுக்கு பார்வதி. உங்களுக்கு எஃப்ஜேவை தூக்குனா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த கேரக்டர் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேரக்டரோட மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். சீசன் 3ல் ஒரு நெகட்டிவாக இருந்த சூப்பர் மாடல் மீரா மிதுனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் அப்படியே கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளில தெரியும் போது வெளில அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப அதே தான். இவர் வந்து மேல் வெர்ஷன், அவ்வளவுதான். இவர் மேல் வெர்ஷனாக காட்டி இப்போ இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இது 100 மடங்கு விக்ரஸா இருக்கும். அது விக்ரஸா இருக்கு. இதை தான் சாண்ட்ரா அட்ரஸ் பண்ணி சொன்னாங்க. அவனுடைய மாய பிம்பத்தை உடச்சிடாதீங்க, அவன் அதில் ஹீரோவாக வாழ்ந்துட்டு இருக்கான், அவனை காமெடின்னு காமிச்சிடாதீங்க. ஏன்னா அவன் அதை ஒத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அவன் ரெண்டாவது அவன் மொழி சார்ந்து, நிறம் சார்ந்து, ஃபினான்ஷியல் சார்ந்து, எல்லா ஜாதி சார்ந்து எல்லா விதமாகவும் பேசுகிறான் இந்த ஷோவில். இது வந்து ஒரு ராங்கான எக்ஸாம்பிள் ஆகிடுமோன்றது தான் என்னுடைய தாட். ஃபைனல் கொஸ்டின், விஜய் சேதுபதி சார் இந்த ஷோடைய ஹோஸ்ட் இருக்கார். ஸோ உங்களுடைய பார்வையில் போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி, முதல்ல இம்ப்ரவைஸ்டா, ரெண்டாவது அவருக்கு இந்த ஷோ புரியுதா, ரெண்டாவது அவர் ஷோ மூணாவது இந்த ஷோ அவர் பார்க்குறாரா, நாலாவது அவரால் இந்த ஷோவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், அதாவது இந்த விளையாட்டோடைய போக்க, ஆனால் அதை இன்னைக்கு வரைக்கும் விமர்சன பொருளாகவே வச்சு அவரும் சேர்ந்து வேடிக்கை பார்க்குறாரா? இதுதான் இந்த 3 கேள்விக்கும். அதாவது ஒரு கொஸ்டினை ஒரு வைக்கிறதே இல்லை, கமா போட்டு கொஸ்டின் போட்டலாம் நீங்கள் தான் ஐயா. அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் ஃபஸ்ட்டு சீசன் பண்ணார், சரி ஃபஸ்ட்டு வந்திருக்காருப்பா ரொம்ப அடிக்காதீங்கப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் நம்ம அடித்தோம், அது நம்மளுக்கு ஒரு வழி இல்லை. அப்போ செகண்ட் சீசனில் மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ப்ரொமோ வைக்கும் போதே புரிஞ்சு போச்சு, அவருக்கும் இந்த சீசனை புரியாது, நம்மளுக்கும் இந்த சீசன் புரியாது அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லிட்டாங்க. ஸோ அவர் வந்து இந்த ஷோ வந்து வேறு மாதிரி கொண்டு போவார் நம்ம எதிர்பார்த்து, அவரை ஒரு ட்ராக்கை கொண்டு வரதுக்கே மக்கள் 4 வாரம் போகிறாங்க, அவர் ஒரு மாஸ் எபிசோட் தர்றதுக்கே. அதுலேயும் நிறைய பேர் வந்து கன்வின்ஸ் ஆகலை. பிகாஸ் எதெல்லாம் கேள்வி கேட்கணுமோ, எதெல்லாம் அடையாளப்படுத்தணுமோ அதெல்லாம் விட்டுட்டு டைம் பாஸ் எப்படி பண்ணலாம் அவர் வர்ற வாரத்துக்குன்றதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஷோவை பார்க்குறாரோ இல்லையோ டைம் பாஸ் பண்ணுறதுக்கான கண்டென்ட்டுகளை அதை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னும் இல்லை, இந்த வாரம் நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். இந்த வாரமும் அவர் பேசலைன்னா வாழ்க்கையில் எந்த வாரமும் அவர் பேச மாட்டாருன்றதை நான் தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. ஸோ ஆக மொத்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சார் கிட்டக்க எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேறல, ஆனால் பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரே ஒரு எபிசோட் பரவாயில்ல. ஓகே, ரைட். இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து நீங்கள் கேட்டீங்க அவர் எபிசோட்ஸ் பார்க்குறாரு அப்படின்னா பார்க்குறாரு எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் கேட்குற கேள்வி சில விஷயங்கள் வந்து நுணுக்கமாக சில விஷயங்களை சொல்கிறாரு. எபிசோட பார்க்குறாரோ இல்லையோ எல்லாரோட விமர்சனத்தை நல்லா பார்க்குறாரு. ஆமாம் விமர்சனங்கள் பார்க்குறாரு. ஏன்னா சில கேள்விகள் நம்ம கேட்கும்போது ஒன்றுமே இல்லை, டியூட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இவங்க பேசிட்டு இருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில். எதுக்கு டியூடுன்னு சொல்லணும்? அப்போ பிரியங்கா வந்து பெருசு சொல்லும்போது அந்த ரிவ்யூலாம் இவங்க பண்ணலை, அதை பற்றி எதுவும் இல்லை. டியூடு அண்ணன் சொல்கிறது வந்து என்ன, அவர் கேட்கும்போது டியூடுன்னு சொல்கிறது நாங்கள் ஒரு பொத்தம்போதாக சொல்லிட்டாங்க. அது வந்து அந்த சின்ன விஷயத்தை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ என்ன, அவர் விஜய் சேது சார் வந்து விமர்சனங்களை பார்க்குறாரு, பார்த்துட்டு அதை வச்சு தான் அவர் கொஷனே கேட்குறாரு, அண்ட் எபிசோட்ஸையும் பார்க்குறாருன்றது தெரியும். ஏன்னா அவங்க பேசும்போது சில விஷயங்கள் நுணுக்கமாக இது ஆமாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்லாம் சொல்கிறார். கமல் சார் மாதிரி சிலர் சொல்லுவாங்க இன்புட் வாங்கிட்டு சொல்லுவார் அப்படி. கமல் சார் இன்புட் வாங்கினாலும் பார்த்த மாதிரியே இருக்கும், பார்த்த மாதிரி பேசுகிற மாதிரியே இருக்கும். இவர் என்னன்னா
டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அண்ணன் என்னண்ணா ஓகேண்ணா வெளியே வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள இருக்க கண்டஸ் ஒரு மரியாதை கொடுக்குது. சில பேர் விஜய் சேதுபதின்றாங்க, அப்புறம் தான் சேதுபதி சார்ன்றாங்க. விஜய் பிரஜினே வந்து விஜய் சேதுபதி சொல்லிடுறேன் நான் இல்ல சேது ஃப்ரெண்ட்ன்றதுனால சேது சேது அப்படினா நான் சொல்லிடுறேன், பேசுறேன். நான் சேது கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நீ ஒரு ஹோஸ்ட் அப்படின்னா நீ எங்கேயோ வீட்டில் போய் எதனா பண்ணிக்கோ. அப்போ ஒரு ஹோஸ்ட்டுக்கான மரியாதை கெடுக்கிறது வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோஸ்ட் தான். அவரே வந்து வரும்போதே வா மச்சான் அப்படிங்கிறாரு. விஜய் சேதுபதி சாரே பிரஜன் வந்து வா மச்சான் மச்சி என்ன மச்சி அப்படிங்கிறாரு. அந்த மாதிரிலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இங்கே காட்டாதீங்க. காட்டாமல் இருந்தாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொன்று அந்த இவரே சம்டைம்ஸ் எப்படி போகிறது, இப்படி பார்வதி இப்படி போகிறது வருது, அந்த ஸ்க்ரீனில் யாருக்கான பார்வதி அப்படி பண்ணாதீங்க பார்வதிங்கன்றது, கொட்டாய் விடுறது, மற்றவங்க யாராவது கமருதீன் மார்க் பண்ணுறது. நடுவில் நம்ம 2-3 வாரம் வந்து திவாகரன் கேட்காமே இருந்தார், எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம இருந்தார். அப்புறம் போன வாரம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா அப்போ நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், குத்திக்கிட்டே இருக்கணும், நம்ம இவரை கேளுங்க, கனியை கேளுங்க, சபரியை கேளுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த வாரம் சபரி வந்து பார்வதியை அது தெரிஞ்சோ தெரியாமலோ குத்திட்டாரு கண்ணில், பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு ஒரு இடத்துல கூட சாரி கேட்கவே இல்லை. சாரி பார்வதின்னு ஒரு இடத்துல கேட்கவே இல்லை. ஒரு அது அட்ரஸ் பண்ணாருன்னா அந்த சாரியை எனக்கு தெரிஞ்சு கேட்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட் இந்த வாரம். எனக்கு இவங்க 2 பேர் சொன்னதை தாண்டி வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து நீங்க இதெல்லாம் கேளுங்க, இதெல்லாம் கேட்காதீங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்றது சொல்லப்படுது. அது மட்டும் தான் அவர் அட்ரஸ் பண்றார் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. ஒரு குறிப்பிட்ட வாரம் வரைக்கும் அதை செய்யலை. அதை வந்து நம்ம பின் பாயிண்ட் பண்ணி இவர் சொன்ன மாதிரி அந்த டியூட் விஷயத்த நான் கேட்டபோது பொதுவாக அப்படி சொல்லிட்டு போனார். டியூடு அண்ணங்கிற தைரியம்லாம் எங்கே வருதுன்னாரு. நான் அடுத்த நாள் ரிவ்யூவில் நான் அதை சொல்கிறேன். அதாவது ஏன்னா திருப்பியும் அது கண்டினியூ ஆச்சு வீட்டில். அதையே நான் பாயிண்ட் பண்ணி நான் திருப்பி அதை சொன்னேன். இவர் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாரு, அது திருப்பி நடந்ததுங்க. திருப்பியும் கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு பிக் பாஸே ஒரு மாதிரி தர்ம சங்கடத்துக்கு உண்டாக்கிலாம் கேட்குறாங்க. நான் உங்களை கூப்பிட்றது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற அளவுக்கு எஃப்ஜே கேட்குறாரு. அப்படின்னும் போது தான் அந்த வாரம் ஸ்டபனாக எழுப்பி நிற்க வச்சு கேட்கணும்னு நான் சொன்னதையும் வச்சு தான் அன்றைக்கி அவர் கேட்டார். ஒரு வேளை எந்த பார்த்தாரா நம்ம எல்லாத்தையும் பார்த்தாரான்றது எனக்கு தெரியாது, யார் யாரெல்லாம் அதை பாயிண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க ரிவ்யூலன்றது எனக்கு தெரியாது. பட் அதை கேட்கும்போது எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அங்கே நம்மளுடைய கேள்வியும் அங்கே போதுன்னும் போது அட்ரஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூவர்ஸையும் அவர் வந்து ஒரு நோட் எடுப்பார் தான். அண்ட் இதை எடுத்து கொடுக்கறது டீம் தான். ஆனால் ஒரு சில விஷயங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த சட்டை போட்ட விஷயத்தை பற்றியெல்லாம் பேசியிருந்தார். அப்புறம் ஏன் திவாகர் சட்டை போடாத மட்டும் தான் உங்களுக்குலாம் தெரிஞ்சுதா? எஃப்ஜே வந்து கட் பனியன் போட்டுட்டு இருந்தது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது எல்லாரும் அப்படி தான். அது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காகவே வச்சுருந்தது. ஸோ அது ஓகே. பட் அதை நார்மலைஸ் பண்ணது வந்து தப்புன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. திவாகர் ஜெயிலில் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக எப்படி படுத்திருந்தாருன்றது. அந்த மாதிரி விஷயங்களை மெயினாக இரிட்டேட் ஆகிற விஷயங்களை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து 50-50 தான் இருக்குது அவருடையது. மேபி இன்னைக்கு கேட்குறத வச்சு என்னோடய டிசிஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஆனால் இப்போ வரைக்கும் 50-50 அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு. ஏன்னா சேனல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கேளுங்க, 18+ நீங்கள் கேட்காதீங்க. ஒருவேளை அவரே கூட சொல்லியிருக்கலாம் 18+லாம் நான் அதை பற்றி பேசவே மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ கண்டஸ்டன்ஸை வச்சு தான் கேள்விகள் போதுன்னும் போது ஒரு சிலரை பாதுகாக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட வாரம் வரைக்கும் சேனல் வந்து சொல்லி வச்சுருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மைண்ட் செட்லேருந்து நான் பார்க்குறேன். ஓகே, நான் அந்த கேள்வி ஆக்சுவலாக நல்லா மிஸ் பண்ணிட்டேன். இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். அதாவது சபரி இதாண்டா சாக்கு பார்வதி அட்சே ஆகணும், இதாண்டா சாக்கு திவ்யாவை அட்சே ஆகணுன்றது தான் கேம் ஆரம்பிக்கும் போதே அவரோட இன்டென்ஷனா? இல்லை இது ஸ்போர்ட்டு ஆயிடுச்சு, ஹீட்டு ஆயிடுச்சு, வார்த்தை விட்றாங்க, போக 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 டிஃப் ஆகுது, அந்த இடத்துல அந்த ஸ்பரில் ஆகிற அந்த மூமெண்ட்டா? இல்லை டெலிபரேட்டாகவே ஒரு விமனை தாக்குறது தான் தாட் ப்ராசஸ்லேயே சபரிக்கு இருக்கிற தாட்டா? இல்லை ஆக்சுவலாக சபரி வந்து அதை பிளான் பண்ணிலாம் பண்ணல. அது பர்ஃபெக்டாக ஒரு ஆக்சிடென்ட் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஹீட் மூமெண்ட் தான், ஆக்சிடென்ட் தான். ஓகேவா? யாரும் கண்ணில் அடிக்கணுன்றலாம் யாரும் பார்த்தலாம் அடிக்க முடியாது. அடுத்தா ரெட் கார்டு கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அண்ட் அவர் என்ன பண்ணுறாரு, உட்கார ஒரு இடத்துல உட்காராரு. அங்கே வாட்டர் மேலே கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சாண்ட்ரா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நான் எங்கே அடிக்க சொன்னால் அங்கே அடிச்சியா நீ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதை யாருமே இன்னைக்கு வரைக்கும் பேசலை. அதாவது இவர் வந்து இதை பண்ணுறாரு. பிரஜினே இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாரு, நீ பிளான் பண்ணி தான் வந்து அன்னைக்கு வந்து எங்கள் முன்னாடி சொன்னேன் அப்படின்ட்டாரு. சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, அது பிரஜின் பேசினாரா? கிடையாது. ஏன்னா எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கண்டென்ட்டை சொல்லும் போது யாரும் சிரிக்க மாட்டாங்க. அதாவது அது ஒரு ஃபன்னுன்றதை அங்கே இருக்க அத்தனை பேரும் ஏற்றுக்கிட்டதுனால தான் சிரித்தாங்க, இன்க்ளூடிங் திவாகர். ஓகேவா? ஸோ இது நடந்ததுக்கு அப்புறமும் அவர் விக்கல் சிக்கிரம் அந்த ஸ்பாட்ல இருந்திருந்தா அவர் வாண்டடா தான் பண்ணியிருக்காரு நானே சொல்லுவேன். இல்ல விக்கல்ஸே சொன்னாரு, நீ வந்து கழுத்துல வச்சு சாவடிச்சிருக்கணும், கழுத்துல ஒன்று போட்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதெல்லாம் அவர் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தாரு. அவர் விளையாடின அந்த டாஸ்கோட மொமெண்ட்டையும் நம்ம பார்த்துருக்கோம்ல. கனி அப்படியே ஒரே கையில பிடிச்சி தூக்கி போட்டார், ஆனால் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. சபரியும் வாட்டர் மெலனும் செவுத்துல முட்டி நின்னாரு, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. சபரியை தூக்கி திருப்பி போட்டார், அதையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவர் ரஃபா தான் ஆடினார் அந்த கேமை.
ஓகேவா, அதுதான் உண்மை. ஓகேவா, ஆனால் இதில் வந்து சபரி மேலே இல்லை, அதான் இன்டென்ஷனலாக சபரி தான் அவங்க டார்கெட் இந்த குரூப்புக்கு. சபரியை உடைக்க வேணும்ன்றதுக்காக பிரஜன் அதை வாண்டடாக மென்ஷன் பண்ணார். பிரஜனோட காரணங்கள்லாம் எனக்கு வந்து பெரிய உடன்பாடே இல்லை. சுபிக்ஷா வந்து அவங்க பிரஜனை இன்டிமிடேட் பண்ணாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பிரஜின் தான் எல்லாரையும் இன்டிமிடேட் பண்ணிட்டு இருக்காருன்றதான் நியாயமான கருத்து. உதாரணம் தான், உண்மைதான். பிரஜனை ஒரு 1.5 அடி கேப்பில் தான் எல்லாருக்குமே உங்களுக்கு இழுக்கிறாரு. வெரி ட்ரூ. உங்களோட பாயிண்ட்? என்னோட பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த கேம் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ வாண்டடாக பண்ண மாதிரி தான் தோணுது. அந்த விஷுவல் பார்க்கும்போது, ஸ்லோ மோஷன்லாம் பார்க்கும்போது வாண்டட் இப்படி இடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் வந்து இப்படி பண்ணுறது அந்த பாட்டில் பிடிக்கும் போது டப்புன்னு இடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இடிச்சிட்டு நம்மளால தான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு என்ன ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லை, விளையாட்டில் தானே நடக்கும், நடக்காமல் உண்மையும் கிடையாது. வாண்டடாக பண்ணாரோ வாண்டடாக பண்ணலையோ எனக்கு பார்க்கும்போது வாண்டடாக பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ஒரு சாரி கேட்டிருந்துருக்கலாம், அவ்வளோதான். இல்லை சாரி அவர் கேட்டார், ஆனால் இல்லை சாரி எனக்கு தெரிஞ்சு கேட்கவே இல்லை. கேட்டாரு, ஆனா அதுக்கப்புறமா அதை நிறைய நியாயப்படுத்திட்டாரு. கேம்னா அப்படிதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்தினாரு. இல்ல அவங்களே சொன்னாங்களே, பார்வதியே சொன்னாங்க சண்டைனா சட்ட கிளியே தான் செய்யும். ஆமா, அடிபடுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன டயலாக் தான் சொன்னாங்க. அதுல ஒருத்தன் குத்துனாம்பார் ஒரு குத்து அப்படின்ற மாதிரிலாம் உள்ள உட்காந்து கலாட்டா பண்ணி, ஏன்னா பார்வதியே எஃப்ஜேவை எங்க அடிச்சாங்கன்னு உலகத்தையே நம்ம கேமரா போட்டு காட்டினாங்களே, அதையும் பார்த்து தானே வந்திருக்கோம் நம்ம. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு வேணும்ட்டுமே அதை பண்ணலன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சில அந்த இப்போ சேர்ந்திருக்க அந்த கேங் வந்து சபரியை டார்கெட் பண்ணி தூக்கணுன்றதுக்காக அந்த பிளான் சபரி பக்கம் திரும்பி கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் சபரி அதை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆக்ட் பண்ணார். அது எதனால் அப்படி பண்ணாருன்றது எனக்கு தெரியல. அந்த லைவ்ல நான் பார்க்கும்போது வாண்டடாக அது பண்ண மாதிரி எனக்கு தெரியல. முட்டி பட்டது தான் ஓகே. ஏன்னா பின்னால் பார்வதி எடுக்க வராங்கன்னு போது அவர் பாட்டிலுக்காக தான் இப்படி பண்ணுறாரு. அப்போ அது பட தான் செய்யும். அவங்க அப்படி குனியும் போது அது கண்ணில் பட்டிருக்கு, அது ஓகே, அது அக்செப்டபிள். ஆனால் அது முடிச்சதுக்கு அப்புறமா நான் பண்ணலை, அதுவாக நடந்துருச்சு, இல்லை 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 ஒரு விஷயங்களை போய் சொல்லி கொஞ்சம் ஒரு கேங்காக போய் சொல்லி அதை நான் பண்ணலை, அது இன்டென்ஷனாக நான் பண்ணல, கேமில் தான் நடந்தது, இதெல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், இதுக்கெல்லாம் தானே வளரும் அப்படின்னு பண்ணும்போது அது வாண்டடாக பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் வந்தது தான். ஆனால் எனக்கு கிளியராக தெரியுது அவர் வாண்டடாக பண்ணலை. ஆனால் செகண்ட் தேர்ட் ரவுண்டில் வந்து வாண்டடாக பண்ணார். அந்த பால் அந்த தள்ளி விட்டதெல்லாம் வாண்டடா பண்ணதுதான். அது முன்னாடி அவர் சொல்லிட்டார் வேற அது. ஆனா இவங்க எல்லாம் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் அதாவது அடிப்படத்துக்கு முன்னால அவர் சொன்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. ஆனால் அதில் நான் எனக்கு ஒன்றும் உடன்பாடுனா, டிஸ்குவாலிஃபைன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. டிஸ்குவாலிஃபை அப்படின்றது அது ஒரு விஷயமே கிடையாது. கூடாது, அது ஆக்சுவலி இருக்கிற ரூல்ஸ்ல அந்த கேமை கொண்டு போகணும். ஆனா 3 பேரும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட போது டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகேவா, ஏன்னா 3 பேர்ல ஒருத்தவங்க ஒத்துக்கலன்னா கூட அதை சொல்லியிருக்க கூடாது. இல்ல ஆக்சுவலா இந்த பிளானை கிளவரா போட்டு கொடுக்கறது வந்து விக்ரம் கிளவரா அதை போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கனி அதை எடுக்கிறாங்க. ஆமா டிஸ்குவாலிஃபை அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ இது டீம் காலா தான் சாண்ட்ரா பாக்குறாங்க. அப்போ டீம் காலா இது பண்ணும்போது இந்த கேம் அப்போ இதுதான் குரூப் பிளே அப்படிங்கிற மாதிரி தான், அப்படிதான் போய் ஃபர்ஸ்ட் பார்வதி கிட்ட இன்டென்ஷன் வச்சு பேசுறாங்க. ஆனால் அதை அப்படியே குரூப்பாக மாற்றி அதை அப்படியே ஓட்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வேற மாதிரி போயிடுச்சு. அப்படியே டக்னு அந்த சீன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு மதியானத்துலேருந்து ஈவினிங்குள்ளே. அந்த கேமை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா பிக் பாஸுக்கே கிளியராக தெரியும். கனி அவர்களை அங்கே வச்சது சபரி வின் பண்ணுவோன்ட்டு, சாண்ட்ரா அவர்களை வைத்தது திவ்யாவை வின் பண்ணணும். ஆக மொத்தத்தில் பிக் பாஸுக்கு விஜய் பார்வதி தலையாக வருது பிடிக்காது. அது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. யாருக்குமே அது பிடிக்காது. அது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆனால் விஜய் பார்வதி டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல நின்றுருக்கலாம், rather than going to சபரி. டிஸ்ட்ராக்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. டிஸ்ட்ராக்ட் பண்ணுறவங்க அங்கே போய் டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அவங்க நேராக அந்த பாட்டில் எடுக்க தான் போனாங்க. அதுவே போய் தான். நான் பாட்டில் எடுக்க தான் போகிறேன்றதை சொல்லியிருக்கலாம். நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் வந்தேன், அது போல நீ தள்ளன்றது தவறான வாக்குவாதமாக நான் பார்த்தேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு கேமில் பொதுவாக இந்த மாதிரி ஃபிசிக்கல் ரிலேட்டட் கேம் அங்கே அந்த ஷோக்குள்ளே வந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் போன சீசனில் கூட பார்த்துருப்பீங்க, அப்படியே சுனிதாவெல்லாம் மட்டைக்கு கிடைக்கி பிடிச்சி பெர்செப்ஷன் தான். நீங்கள் அந்த நெரேட்டிவ் எனக்கு அடிபட்டுருச்சு. ஏன்னா இதே பார்வதி கெம்மி அடித்ததை ஒரு 1000 தடவை சொல்லி ஒவ்வொரு கேமரா சொல்லி நாமினேஷனில் பேசி சண்டே ஷோவில் பேசி அந்த அளவுக்கு அதுதான் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அதிகம். இதில் என்னன்னா உண்மையிலேயே குருதிப்புழல் மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இது வந்து சென்சிட்டிவான இடம், அடிபட்டுச்சுன்னா ஆகும். இல்லை அதுதான் இல்லை, அதனால அவருக்கே பயம் வந்துருச்சு ஒரு பாயிண்ட்ல. என்னடா முகம், அது எல்லாருக்குமே நேச்சுரலாக இன்ஹியூமனாக ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இவ்வளோ ரொம்ப ரஃபாக ஆட்டோமா பார்த்தோன்னே நமக்கு அதானே தெரியும், நம்ம இவ்வளோ ரஃபாக ஆட்டோமோ
அப்படின்றது அது ஒரு அதனால தான் பயத்தை அதை நார்மலைஸ் ஏற்படுத்தியிருக்கும். பண்ண பார்த்தாரு ரொம்ப அதான், நேரம் அது- வந்து, "ஏய், அது- தள்ளிப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தள்ளிப்போ இல்ல அதுக்கப்புறம் அப்படின்ற கன்ஃபெஷன் மாதிரி. ரூம்ல போய் அழுத மொமெண்ட்டும் இருக்கு. அது வந்து அவரை இன்டென்ஷன் பண்ண, அதாவது குறிப்பிட்டு சபரியால தான் நிறைய பேர் பேச சொன்னதுனால, தொடங்கினதுக்கு அப்புறம் இல்ல அது அந்த மாதிரி சரி ஒரு விஷயம் என்னன்னா அது அவரே வார்த்தை விட்டது அவரு பண்ண தப்பு தான். ஆமா நான் வேணுமே தான் பண்ண கெட்ட வார்த்தையில ப்ரோவோக் ஆகி பண்ணிட்டேன் அப்படின்றத தான் அவர் மீட் பண்ண வராரு. பட் வாட் எவர் ஸோ ஹேப்பன். இது எதுக்கு கேட்டேன்னா நேற்று நடந்த டாஸ்க்ல திஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் இதுன்னு சொல்லும் பொழுது சாண்ட்ராவும் அவங்களுடைய வன்மம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஒருத்த மேல அப்படின்றது ரொம்ப டெலிபரேட்டா தெரிஞ்சு. அவங்க போய் நான் புடுங்கினேன் திஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் இவங்கன்னா உங்களை தானே ரொம்ப கூப்பிட்டாங்க. simple-ங்க. இவங்களாகவே அவருடைய அந்த டாப் 3 பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. சபரியுடைய டாப் 3 இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தன் சும்மா எம்பத்திலே தள்ளிட்டு போயிடலான்ற ஒரு பிளேல இருக்காங்க. எனிவேஸ் இது 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 வந்து இந்த கேமுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண போகுதுன்றது இனிமேல் தான் பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்கள் எல்லாருடைய பொண்ணான நேரம் ரொம்ப ப்ரொடக்டிவான நேரத்தை வந்து கொடுத்து இப்போ இந்த ஷோவை வந்து 2 விதமாக யோசிச்சு வச்சுருந்தேன். அதாவது எப்படின்னா கான்ட்ரடிக்ட்லி ஒருத்தர் ஒப்பீனியனுக்கு டிஃபர்டாக பேசுகிறத விட பட் ஆனால் அதை வந்து 75th டேக்கு போனதுக்கப்புறம் இதே மாதிரியான ஒரு செஷனை ரொம்ப கான்ட்ரடிக்டரான பாயிண்ட்லேயே பேசுவோம். இது உண்மையிலேயே ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்து மக்களுக்கு இந்த பர்டிகுலர் இன்டர்வியூ எப்படி போய் இந்த டாக் ஷோ எப்படி போகணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதை ரொம்ப நேரம் எடுத்து ப்ராப்பராக ரொம்ப அழகாக உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. ஸோ மக்களே ரிவ்யூவர்ஸ் எப்போவுமே பயாஸ்டோ அன்பயாஸ்டன்றதை விட ரிவ்யூவர்ஸ் டெக்னிக்கலி என்ன நடக்குதோ அதை தான் சொல்ல முடியுமே தவிர நடக்காததை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் அதே மாதிரி உங்கள் தாட் ப்ராசஸை எவ்வளோ ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அவ்வளோதான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். உங்கள் எல்லா தாட் ப்ராசஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி நேரம் கொடுத்து வந்ததுக்கு. ஸோ மீண்டும் மறுபடியும் சந்திப்போம். நன்றி. ஸோ Thank you, sir. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே சார், தேங்க்யூ சார். ஃபேக்ட் மேனு இவன் எப்பவுமே ஃபேக்ட் மட்டும் பேசும்.